Hi, 10th student, Unit 1ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ. அந்த இன்ட்டுன்னு போட்டிருக்கிறது கிராஸ்ன்னு சொல்லணும், சரியா? ஸோ ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு இதில் ஏபி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சம் பாருங்க என்ன. ஸோ இதில் ஏ கொடுத்துருக்காங்க, ஏ எழுதுங்க. ஏ வந்து 2 - 2, 3, சரி 3. நெக்ஸ்ட்டு பி கொடுத்துருக்காங்க, கிராஸ் பி பின்னா 1, -4. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 2 வச்சு இந்த 3த்தையும், சரி இந்த 2த்தையும் 1 2, அப்போ 2, 1 நெக்ஸ்ட்டு 2, -4. இந்த 2 வச்சு இது 2த்தையும் என்ன செய்கிறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு -2 வச்சு -2, 1 அடுத்து -2, -4 இந்த வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து 3 வச்சு 3, 1 3, -4. அவ்வளோதான். இதுதான் ஏ கிராஸ் பி. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு? ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ என்னது 2, -2, 3. அதே மாதிரி ஏ 2, -2, 3. சரிங்களா? போட்டீங்க அப்படின்னா ஸோ இதை வச்சு இந்த 3த்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். போட்டிங்கன்னா 2, 2, அடுத்து 2, -2, அடுத்தது 2, 3. நெக்ஸ்ட்டு -2 வச்சு அடுத்தது -2, 3, -2, -2 நெக்ஸ்ட்டு -2, 3. சரி, நெக்ஸ்ட்டு 3 வச்சு 3, 2, 3, 2 இதில் 2, 2 தான், -2, 2 தான் வரும். சரி 3, 2 நெக்ஸ்ட்டு 3, -2 நெக்ஸ்ட்டு 3, 3. ஸோ இதுதான் ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கு? பி கிராஸ் ஏ கேட்டிருக்கு. பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி என்னது ஃபஸ்ட்டு சம்மில் 1, -4. அதே மாதிரி ஏ இன்ட்டு ஏ என்னது 2, -2, 3. அப்போ என்ன ஆயிரும்? இதை வச்சு இது 3த்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 1, 2, 1, -2, 1, 3. அதுமாரி 4 வச்சு -4, 2, -4, -2, -4, 3. ஸோ இதுதான் பி கிராஸ் ஏ. அதே மாதிரி ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் பி கியூ, சரிங்களா? ஸோ அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சேன்னா இதுக்கு ஏ கிராஸ் பி, ஏயும் பி தான், பி, கியூ தான். அடுத்தது பியும் கிராஸ் பி வந்து பி, கியூ தான். அப்போ என்ன ஆயிரும்? இதை வச்சு இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை வச்சு இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா பி பி பி, கியூ நெக்ஸ்ட்டு கியூ பி கியூ, கியூ. செட் ப்ராக்கெட்டு, இந்த ப்ராக்கெட் நார்மல் ப்ராக்கெட்டு பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு ஏ
ஏ என்னது பி கியூ கிராஸ் ஏ என்னது பி கியூ தான் இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, அதை தான் எழுதுறேன். அப்போ இது என்ன வரும், இதே தான் வரும் திரும்ப. பி கமா பி இ கமா கியூ கியூ கமா பி கியூ கமா கியூ இதே தான் அப்படியே வரும். அடுத்தது பி கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ. ஸோ பி என்னது அதே தான் பி கமா கியூ கிராஸ் ஏ என்னது பி கமா கியூ போட்டீங்க அப்படின்னா அதே தான் வரும். பி கமா பி பி கமா கியூ கியூ கமா பி கியூ கமா கியூ. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். மூணாவது ஈக்குவேஷன் ஏ வந்து எம்மு என்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து இது நல் செட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி போடலாம். நல் செட்டுனா ஒன்றுமே இல்லை, இப்படி எம்டி செட் ப்ராக்கெட் மட்டும் போட்டுவிடுங்க. ஸோ இப்போ இதுக்கு ஏ இன்ட்டு பி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கினா ஏ வந்து எம் என்னு பி வந்து கிராஸ் பி வந்து எம்டி செட் ப்ராக்கெட் போட்டுவிடுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எம்டி செட் ப்ராக்கெட் தான் வரும். இதை மட்டும் கவனிச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ போட்டீங்க அப்படின்னா ஏ வந்து எம் கமா என்னு திரும்பவும் கிராஸ் ஏ வந்து எம் கமா என்னு தான் போட்டிங்கன்னா ஸோ இதை மல்டிப்ளை நார்மல் மல்டிப்ளை மாதிரி தான். ஸோ எம் கமா எம்மு ப்ராக்கெட் எம் கமா என்னு அடுத்து எண்ணை வச்சு பெருக்கும்போது என் கமா எம்மு அடுத்து என் கமா என்னு. சரியா, கீழே உள்ள ரெண்டு அப்படி. நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு ஏ பி என்னது எம் கமா சரி பி வந்து எம்டி செட்டு இன்ட்டு ஏ வந்து எம் கமா என்னு. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எம்டி செட்டு தான் வரும். சரிங்களா.